ஐயோ நேரம் ஆயிட்டே. இப்ப என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. ஒரு மாசம் லீவுக்கு பிறகு இன்னைக்கு தான் பள்ளிக்கூடத்துக்கு போறாளுங்க. டிபன் பாக்ஸ்ல வைக்க புளியோதரையே கிண்டியாச்சு. அடுத்து என்ன செய்ய? காலையில சாப்பிட பூரி வேற வேணும்னு கேட்டாளுங்க. கிழங்கு வைக்கணும், பூரி சுடணும், எவ்வளவு வேலை கிடக்கு. ஒரே தலைவலியா இருக்கு. ஒரு காப்பியை போட்டு குடிக்கலான்னு பார்த்தா இந்த பிள்ளைகளை குடிக்க விடுதாளுகளா? காலங்காத்தாலேயே வாட்டர் கேனை கையில கொடுத்து தண்ணியை பிடிச்சி வையும் கழுக. ஷூ எடுத்து வை, சாக்ஸ் எடுத்து வை, பேக் எடுத்து வையின்னு என்ன வரத்துக்கு வராளுங்க. லட்சுமி, இந்த கேன்ல கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வைக்கியா? எத்தே புளியோதரை கிண்டி முடிச்சிட்டேன் தே. இந்த டிஃபன் பாக்ஸ்ல மட்டும் கொஞ்சம் வச்சு எடுத்து கொடுத்துருவீங்களா தே? நேரமே இல்லை, நேரம் ஆயிட்டு பார்த்துக்கோங்க. பூரியெல்லாம் சுடணும், இன்னும் நிறைய வேலை கிடக்கு. கொஞ்சம் இது மட்டும் வச்சிருவீங்களா? ஏ அப்பா, மண்டை வலி உயிர் போகுது. இவளுக்கு ஏன் இந்த வரத்துக்கு வராளுங்க? எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமா? எத்தே டிஃபன் பாக்ஸ் இருந்தா கழுவி கவுத்தி வச்சிருக்கேன் பாருங்க, அதை எடுத்துக்கோங்க. சரியா? டிஃபன் பாக்ஸ்ல சோறை வச்சுட்டு கூட்டுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருந்தா அங்கே டப்பால வச்சிருக்கேன், அதையும் எடுத்து வச்சிருங்க தே. வைக்கேன் தாயே வைக்கேன். நீங்க எல்லாரும் சொல்ற வேலையை செய்யறதுக்கு தானே இந்த வீட்டில் இருக்கேன். எத்தனை நேரம் இல்லை பார்த்தீங்களா? இல்லைன்னா நானே வச்சிருப்பேன். இவளுக்கு வேற பூரி வேணும்னு கேட்டுட்டாளுங்க. இன்னும் கிழங்கு வைக்கணும், பூரி வைக்கணும், வெங்காயம் வேற வெட்டலை. வெங்காயம் வெட்டினா தான் கிழங்கு வைக்க முடியும். நான் அதெல்லாம் செஞ்சிருந்தேன். ஒரு 1/4 மணி நேரத்தில் இதெல்லாம் முடிச்சா தான் அவளுகளை அனுப்பி விட முடியும். கொண்டா தாயே, போய் வைக்க. ஏன் அத்தை ஒரு மாதிரி மூஞ்ச தூக்குதாக? இப்படிலாம் செய்ய மாட்டாங்களே. வீட்டில் ஒரு வயசான ஆள் இருந்துட்டா போதுமே, முழு நேரம் வேலைக்காரியாவே மாத்திருவாளுங்க. வாட்டர் கேனில் தண்ணி பிடிச்சி வை, சூவை பிடிச்சி வை, பாத்திரத்தை கழுவு, துணியை துவை, அதை செய்ய இதை செய்யன்னு எல்லா வேலையும் நம்ம தலையிலேயே கட்டுவாளுங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியுதா? இன்னும் பள்ளிக்கூடம் வேற திறந்துட்டு பாடா படுத்துவாளுங்க. இவளும் செய்வா, இவ புருஷனும் செய்வா. என் புருஷன் ஒருத்தர் இருக்கான், வாக்கிங் போறேன்னு தினமும் போவான். வந்த உடனே அவனுக்கு காப்பி கொடுக்கணும், சோறு கொடுக்கணும், இந்த பிள்ளைகளுக்கு வாட்டர் கேனில் தண்ணி பிடிச்சி வைக்கணும். எப்பா எவ்வளோ வேலை கிடக்கு. என்ன ஆச்சு அத்தைக்கு? ஒரு நாள் இப்படி பேச மாட்டாங்களே, இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு இப்படிலாம் பேசுறாங்க? நான் ஏதாவது அவங்கள சொல்லிட்டேன்னு தெரியலையே. அப்படிலாம் எதுவும் பேச மாட்டேனே. உடம்பு கிடம்பு சரியில்லையோ என்னமோ. சரி போய் கேட்போம், பெறவாட்டி கேட்போம். இப்போ கேட்க வேண்டாம், அடுப்பங்கரையில் வேலை நிறைய கிடக்கு, முதல்ல வேலையை முடிப்போம். காலங்காத்தாலேயே காலு மேல காலை போட்டுக்கிட்டு இப்படி சேர்ல உட்காந்துக்கிட்டு தெருவில் போறவங்க வரவங்களெல்லாம் வேடிக்கை பார்க்குற சுகமே தனி. கூட கையில ஒரு கிளாஸ் காப்பி இருந்தா நல்லா குடிச்சுக்கிட்டே வேடிக்கை பார்க்கலாம். காலையில இருந்து பட்டமா 3 கிளாஸ் காப்பி கொடுத்துட்டா. இதுக்கு மேல கேட்டேன்னா கல்லை கொண்டு மண்டையை உடைச்சிருவா. அதனால கேட்க கூடாது. ஏல சீக்கிரம் வா, பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கா இல்லையா? நேரம் ஆயிட்டு பாரு, சீக்கிரம் ஓடி வா. பாட்டி, எனக்கு தனியாவே பள்ளிக்கூடத்துக்கு போக தெரியும். நீங்க எதுக்கு கூடவே வாரீங்க? ஏல பேராண்டி, உன்னையே 6ஆப்புல இருந்து 7ஆப்புல தூக்கி போட போறாங்கல்ல, அதான் உங்க டீச்சரை பார்த்து உன்னைய மெதுவா தூக்கி போட சொல்ல வாரேன். வெறும் வேகமா தூக்கி போட்டாங்கன்னா பேராண்டிக்கு வலிச்சிருமில்ல. அதான் பாட்டி வந்து சொல்லுது. என்ன முருகேசா, காலங்காத்தாலே வெளியே உட்காந்து விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்க? மங்கம்மா, என்ன காலங்காத்தாலே கிளம்பிட்ட? எங்க போற? போகும்போதே எங்க போறேன்னு கேக்கியே, போற காரியம் விளங்குமா? பள்ளிக்கூடத்தில் கொண்டு பேராண்டியை விட போறேன். அவன் வேற 6ஆப்புல இருந்து 7ஆப்புக்கு போறான். தூக்கி போடுவாங்களோ போட மாட்டாங்களோ? ஏன்டா இந்த வரத்துக்கு வாரியோ? பேசாம இருக்க வேண்டியதானே? எதுக்கு இப்போ இதெல்லாம் கேட்க? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. 7ஆப்பா போறான், தூக்கி போட்டுருவாங்க. தனியாவா போற? நானும் வரட்டா? நீ எதுக்கு முருகேசா கூட வரணும்? அதான் ஆம்பளை சிங்க மாதிரி என் பேராண்டி கூட இருக்காம்ல, எனக்கு என்ன பயம்? போகும்போது பேராண்டி இருக்கான், கூட போயிருவ. வரும்போது தனியா தானே வரணும். எவனாவது கள்ளப்பைய வந்து சங்கிலியை பிடிச்சி இழுத்துட்டான்னா என்ன செய்ய? நான் வேணா கூட வரட்டா? உன்னையே 2 கள்ளப்பையிலுக்கு தூக்கிட்டு போகும்போது நான் தான் வந்து காப்பாத்தினேன். என்னைய காப்பாற்ற நீ வர போறியாக்கும்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே பார்த்துக்கிடுதேன். பட்டம்மா பின்னால கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா பாரு, மாட்டில் பால் கறக்கணுமா, போய் கறந்துட்டு வா போ. அவதான் வேலை செய்யும் போது இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கீரு, தூர போய் வெளியே போய் உட்காருன்னு என்னைய அனுப்பி விட்டா. இப்படி காலங்காத்தால வெட்டியா சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கியே, ஏதாவது உருப்படியா ஒரு வேலையை செய்யலாம்ல? என்ன வேலை செய்ய? எல்லாத்தையும் பட்டம்மா முடிச்சு வச்சிருதா. நான் என்னத்தை போட்டு செய்ய? நீயே சொல்லு பாப்போம். அவ எல்லா வேலையும் செய்யறதுனால தான் நீ நல்லா ராஜா மாதிரி திமிரா கால் மேல கால் போட்டு வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்க. பைப்புல தண்ணி வருது, போய் பிடிச்சிட்டு வந்து உன் பொண்டாட்டிட்ட கொடு. ஐ, தண்ணி முறையா? அப்பனா ஜாலியா இருக்குமே. சண்டை போட்டுட்டு கிடப்பாளுகளே, அதை பார்க்கவே நல்லா இருக்கும். நான் வாரேன், நீயும் வருவியா? வருவேன் வருவேன். பாட்டி, நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே நிக்க, எனக்கு நேரம் ஆகுது. நீ வாரியா? நான் போட்டா? முருகேசா, பேராண்டிக்கு நேரம் ஆகுது, நான் போயிட்டு வரேன். சரி மங்கம்மா, நீ போயிட்டு வா. தண்ணி பைப்புல சந்திப்போம், சரியா? சரி பாப்போம். நான் எதுக்கு வரப்போறேன்? என் மருமகாரி தண்ணி பிடிக்க போவா, இவன் போய் அங்க போய் கிடக்கட்டும்.
காலையில எந்திரிச்சது லேட்டு, அதனால இந்த பையலுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து விடவே இல்லை. இனிமேதான் சாப்பாடு செஞ்சு கொண்டுட்டு ஓடணும். யார் எக்கேடு கெட்டு போனாலும் இந்த மனுஷனுக்கு கவலையே கிடையாது. வருவான், திம்பான், தூங்குவான். எப்பா என்ன தூக்கம் தூங்குதா? ஒரு காலையில எந்திரிச்சு வேலைக்கு போனோம், பொழப்ப பார்த்தோம், அதெல்லாம் கிடையாது. என் நேரமும் குடிக்க வேண்டியது, தூங்க வேண்டியது, திங்க வேண்டியது. யோ தாடிக்காரா, எந்திரியும். ஐயோ, வீட்டுக்குள்ள நிலநடுக்கம் வந்துட்டு, எல்லாரும் ஓடுங்க. நிலநடுக்கம் வரல, ஒரு கழுதையும் வரல, நான் தான் அடிச்சேன். அடிச்சியா? எதுக்குடி கட்டின புருஷனை அடிக்க? ஆமா, பொல்லாத கெட்டின புருஷன். என்னடி பேச்சு ஒரு மாதிரி போகுது? குடிகார பையலுக்கு அவ்வளவு மரியாதை போதும். என்ன காலங்காத்தாலேயே ஆரம்பிச்சிட்டியா? வீட்டுல பொண்டாட்டி பிள்ளை இருக்கு, சோறு போடணும்னு கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாதா? இப்படி பொழுதன்னைக்கு குடிச்சுக்கிட்டே அலைதீரு. ரொம்ப பேசாதட்டி, போய் பழைய கஞ்ச கொண்டா, நான் குடிச்சிட்டு கிளம்பணும். பழைய கஞ்சி குடிச்சிட்டு எங்க கிளம்ப போறீரு? என் ஃப்ரெண்டு கிணத்துக்கிட்ட வெயிட் பண்ணுவான், அவனை போய் பார்க்க போகணும். ஏ கடவுளே, எத்தனை பேர் காலங்காத்தால எந்திரிச்சு வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. இந்த மனுஷன் இப்படி 10 மணிக்கு எந்திரிச்சுக்கிட்டு ஃப்ரெண்டை பார்க்க போறேங்க. ஒரு வேலை வெட்டிக்கு போகணும்னு கொஞ்சம் கூட இதே இல்லை போல. போய் கஞ்ச கொண்டாடி. கஞ்செல்லாம் குடிச்சிட்டு சட்டியை கழுவி கவுத்தி வச்சாச்சு. எந்திரிச்சு இடத்த காலி பண்ணும். கெட்டின புருஷனுக்கு கஞ்சி இல்லைங்கியோ? நான் தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு முன்னால எந்திரிச்சு மரியாதையா போயிரும். வர வர உனக்கு திமிரு ஓவர் ஆயிட்டே போகுது, ஒரு நாளைக்கு கவனிச்சுக்கிடுதேன். இங்க பாரியா, முதலும் கடைசியுமா சொல்லுதேன், ஒழுங்க மரியாதையா வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்துற வழியை பாரு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயே, தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போயிரு. நானும் என் மவன் இருந்துக்கிடுவோம். என்னடி மரியாதை இல்லாம பேசுத? நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா நீ சோறு எப்படி திம்ப? இப்ப மட்டும் இங்க என்ன வாழுது? நீ வந்து சோற போட்டுக்கிட்டு இருக்க? அங்க இங்கேயும் பிச்சை எடுத்து நான் என் பிள்ளைக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, உனக்கு அவ்வளவு திமிராயிட்டோ? ஆமா, திமிருதான். நாங்க நாளைக்கு பம்பாய்க்கு போறோம். போயிட்டு வர்றதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். போயிட்டு வந்த பிறகு நான் வந்து ஒரு வீட்டுல வேலைக்கு சொல்லி வச்சிருக்கேன். வீட்டு வேலைக்கு நான் போயிருவேன், சரியா? அதுக்கு பிறகு நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. ஒழுங்கா சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு குடிக்காம வைக்காம இருந்தீன்னா உனக்கு இந்த வீட்டுல இடம் இருக்கு. இல்லைன்னா வீட்டை விட்டு காலி பண்ணி போய்கிட்டே இரு. அப்படி இல்ல குடிச்சிட்டு தான் கிடப்பேன்னு வச்சுக்கோயே, நான் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது நீ இருந்த வெளியே தூக்கி வீசிடுவேன். வெளியே தூக்கி வீசிருவியா? கெட்டின புருஷனையா? கெட்டின புருஷன் வாய்க்கு வாய் சொல்லுதியே, உனக்கு கொஞ்சமாட்டு தகுதி இருக்கா? பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு போட துப்பில்ல, நீ எல்லாம் கெட்டின புருஷன். உன்னையெல்லாம் இப்படியே விட்ட சரியா வராதுட்டி. பஞ்சாயத்துல இழுத்து உன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்துதுன்னு பாரு. யாத்தே, இப்படி போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்துதாலே, இதை கேட்க நாதி இல்லையா? பஞ்சாயத்துக்கா கூப்பிடுதே? வாரேன். பஞ்சாயத்துல வந்து உன்னை விரட்டி விடுதனா இல்லையான்னு பாரு. ஊருக்கு போற வரைக்கும் தான் உனக்கு டைம். போயிட்டு வந்த பிறகு ஒழுங்க மரியாதையா வீட்டை விட்டு வெளியே ஓடிடணும். இல்லைன்னா நீ இந்த வீட்டுல இருக்க முடியாது, தூக்கி வீசிடுவேன். பேராண்டியை பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு வந்தாச்சு. அப்படியே டீச்சர்ட்டையும் சொல்லிட்டு வந்தாச்சு, பேராண்டியை மெதுவாக தூக்கி போடுங்க, இல்லைன்னா அவனுக்கு வலிக்கு ஒன்று. என்னன்னு தெரியல, டீச்சர் தான் பேக்குன்னு முழிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. இவன் என்னத்துக்கு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கா? என்னடி, ஏன் ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க? எத்தே பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமாட்டி, போயிட்டு வந்துட்டேன். நீ ஏன் ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க? எத்தே வாழ்க்கையை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குதே. ஏமாட்டி, ஏன் பயப்படுதே? எத்தே வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமாத்தே? நம்மளும் நல்ல முன்னேறி பெரிய ஆளா வந்து எல்லாரையும் மாதிரி நம்மளும் சந்தோஷமா இருக்க முடியாதா? வாழ்க்கைன்னு இருந்தால் கஷ்ட நஷ்டம் இருக்கத்தான் செய்யும் மருமோளே. அதுக்கு என்ன செய்ய முடியும்? அப்படியே வாழ பழகிக்கிட வேண்டியதான். எல்லாம் ஒரு நாளைக்கு மாறிடும். ஏன் தே நம்மளுக்கு மட்டும் எல்லாம் இப்படி நடக்கு? என்னட்டி நடந்துச்சு? நல்லா தானட்டி இருக்கோம், ஏன் இந்த வரத்துக்கு வார? எத்தே நம்மளும் சூரிய வம்சம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பாட்டுல பணக்காரங்கள் ஆக முடியாதோ? அதெல்லாம் படத்தில் தான் நடக்கும் மருமோளே. வாழ்க்கைன்னு இருந்துச்சுன்னா படிப்படியாக தான் முன்னேற முடியும். அதான் தே, அந்த படியத்தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். எந்த வீட்டுல இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரியுமா தே? அடியே, நீ மெண்டலா என்னைய மெண்டல் ஆக்க பாக்கியா? ஏன் தே இப்படி எல்லாம் பேசுதீங்க? காலங்காத்தாலே வாசல்ல உட்காந்துக்கிட்டு வாழ்க்கை படிக்கட்டுன்னு என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்க. பைத்தியம் கித்தியம் பிடிச்சிட்டா? அதெல்லாம் ஒன்றும் இல்லத்தே. நீங்கள் பிரபு ஸ்கூலில் விட போனீங்கல்ல, போகும்போது டிவியை போட்டு விட்டுட்டு போயிட்டீங்க. டிவியில் நாடகத்தில் இப்படிலாம் பேசிட்டு கிடந்தாங்களா, பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்மளுக்கும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு, அதான் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் கிடக்கட்டும், சாப்பிட்டுட்டியா இல்லையா? எத்தனை தினம் காலையில் நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே சாப்பிடுவோம். உங்களை விட்டுட்டு நான் எப்படி சாப்பிடுவேன்? அதை நீங்கள் வரட்டும்னு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். சரிட்டி, அப்போ சாப்பிடுவோமா? ஆ சரித்தே, சாப்பிடுவோம். சரி, நாளைக்கு பம்பாய்க்கு போகணும். துணிமணியெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? மணி எங்கே இருக்குது எடுத்து வைக்க? துணியை மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன்.
மணி என்னத்துக்கிட்டி உனக்கு? அதான் ஏரோப்ளேனில் போகிறதுக்கும் வர்றதுக்கும் டிக்கெட்டு போட்டாச்சு. அங்கே போய் அவங்க கார் அனுப்புவாங்க. போயிட்டு அங்கே போய் ரிசப்ஷனில் நின்றுட்டு சோறு தின்னுட்டு வரப்போகிறோம். அதுக்கு எதுக்கு மணி? நீங்க தானே கேட்டீங்க துணிமணி எடுத்து வச்சிட்டியான்னு, அதுக்கு பதில் சொன்னேன். அது ஒரு தப்பாம்மா? ஏ கடவுளே, உன்ட்ட மனுஷன் பேசுவானா? இன்னைக்கு தண்ணி முறை தானே டீ, தண்ணி வந்துட்டா இல்லையா கேட்டியா? 6-5 மணி இருந்தா ஃபோன் அடிச்சு தண்ணி வந்துட்டான்னு உயிரை வாங்குவோம். இப்போ யாரை போட்டு உயிரை வாங்க? தண்ணி வந்துட்டா இல்லையான்னு ஒன்றும் தெரியலையே. தலைவர் இருக்கார்ல, அவருக்கு ஃபோன் அடிச்சு தண்ணி வந்துட்டான்னு கேட்க வேண்டியதானே? நல்ல ஐடியாத்தே. இருங்க, இட்லி எடுத்துட்டு வந்துருதேன். சாப்பிட்டுக்கிட்டே அவருக்கு ஃபோன் அடிச்சு உயிரை வாங்குவோம். இட்லிக்கு ஊற்றி திங்க என்ன வச்ச? நான் ஒன்றும் வைக்கலையத்தே. நேற்று மத்தியானம் வச்ச கறி குழம்பு கிடக்குன்னு காலையில் பிரபுவுக்கு அதை வச்சு கொடுத்துட்டோம். உங்கள் மகனும் அதையே வச்சு சாப்பிட்டு போயிட்டாரு. காலி ஆயிட்டு. இப்போ நம்ம 2 பேருக்கும் ஒன்றும் இல்லையே. பொடி இருக்கு, எடுத்துட்டு வரட்டா? பொடி எண்ணத்தை போட்டு திங்க. உப்பு அள்ளி தட்டி வச்சிருக்க, திங்க முடியல. வாயில் வைக்க முடியுதா? பொடி வேண்டானே, இப்போ எண்ணத்தை போட்டு செய்ய. சட்னி எதுவும் அரைக்கவா? இன்னும் நீ அதை போட்டு அரைச்சிட்டு கிடப்ப. எனக்கு ஒன்றும் வேண்டாம். காலையில் நீயே சாப்பிட்டுக்கோ. எத்தே, அப்பனா ஒன்று செய்யட்டா? மிளகா பொடி இருக்குல்ல, அதில் கொஞ்சம் உப்பு போட்டு எண்ணெயை ஊற்றி கொண்டு வரேன். சாப்பிட்டு பாருங்கத்தே, நல்லா இருக்கும். ஏம்மா வேண்டாம் தாயே, என்னத்தையாவது கொடுத்து என்னை கொன்றாத. அப்போ இருங்க, தேங்காய் கிடக்கு, போய் ஒரு 5 நிமிஷத்தில் சட்னி அரைச்சி கொண்டுட்டு வரேன். சரி போ, நான் இங்கனே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எந்திரிச்செல்லாம் வர முடியாது. போய் சட்னி அரைச்சி இட்லியை வச்சு கொண்டுட்டு வா. 2 நாள் பம்பாய்க்கு போயிட்டா இந்த பையலை யார் பாப்பா? அலெக்ஸ் வேற காலங்காத்தாலே வேலைக்கு ஓடிடுவான். இவனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு சோறு கட்டி கொடுக்கணும். யார் வச்சு இவனை பாப்பான்னு தெரியலையே. எத்த இட்லி கொண்டு வந்துட்டேன். அடியே, நம்ம ஊருக்கு போகும்போது பிரபுவை கூட்டிகிட்டா போகிறோம். எத்த இன்னைக்கு தானே பள்ளிக்கூடம் திறந்துருக்கு. அதுக்குள்ளே எப்படி அவனை லீவ் போட்டு கூட்டு போக முடியும்? அப்போ அவனை யார் பாப்பா? அலெக்ஸ் காலையிலே வேலைக்கு போயிடுவான். இவனை யார் பள்ளிக்கூடத்துக்குலாம் அனுப்புவா? எத்த யாருமே பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரலத்தே. நம்ம எப்படி கூட்டிகிட்டு போக முடியும்? அப்போ நான் வேணா இருக்கட்டா? நீ வேணா போயிட்டு வரியா? நான் இருந்து பேராண்டியை பார்த்துக்கிடுதேன். எத்த நந்தினி இருக்கால்ல, அவள் வீட்டில் தான் இருக்கா. அவள் பிரபுவை பார்த்துக்கிடுதேன்ட்டா. அப்படியாட்டி? அவள் காலேஜுக்கு போகலையா? இந்த வாரம் பூரா அவளுக்கு லீவு தானாத்தே. அதனால பிரபு மட்டும் இல்லை, யாராவது பிள்ளைகளை விட்டுட்டு போனால் அவங்களையும் சேர்த்து பார்த்துக்கிடுதேன்னு சொல்லுதா. அவள் ரிசப்ஷனுக்கு வரலையாட்டி? அந்த பிள்ளை கூச்சப்படுதுக்கா, எங்கேயும் வரலங்கா. அதனால வீட்டில் தான் இருக்க போகிறாளாம். இழிச்சக்கா சொல்லிட்டாங்க. அதனால பிள்ளைங்களெல்லாம் அவள் பார்த்துக்கிடுதேன்ட்டா. லட்சுமி வீட்டில் மாமியார் மாமனார் இருப்பாங்கல்ல, அவங்க பிள்ளைகளை பார்த்துக்கிடுவாங்க. பிறகு இங்கே வேற யார் இருக்கா? நம்ம பேரன் இருக்கான். பிறகு ராதா மகனும் செல்வி மகனும் தானே. ஆமத்தே, செல்வி வீட்டுக்காரு மகனை பார்க்க மாட்டாரு. கடையை திறக்கணும்னு ஓடிடுவாரு. அதனால ஒன்று அவள் மகனை கையோட கூட்டிகிட்டு வரணும், இல்லைன்னா அவளும் இளிச்சக்கா வீட்டில் தான் விட்டுட்டு வர போறா. அப்போ ராதாவும் இளிச்சக்கா வீட்டில் தான் விடுவான்னு நினைக்கேன். அவள் புருஷனு தான் சரி கிடையாதே, குடிகார பையெல்லாம் கிடக்கான்ல, அவனை நம்பி எப்படி விட்டுட்டு வருவா? அப்போ 3 பையங்களும் அங்கேயே கிடக்க போகிறானுங்க. ஒரு நாளைக்கு தான் தே. பள்ளிக்கூடம் இருக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு அங்கே இருக்க மாட்டோம்னு சாணியாக்காட்ட சொல்லியாச்சு. நம்ம நாளைக்கு போக போகிறோம். நாளை கழிச்சு ரிசப்ஷன் முடிஞ்ச உடனே ராத்திரி இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் கிளம்பி வந்துடுவோம் தே. சரி, ஏரோப்ளேனில் தானே போயிட்டு வர போகிறோம். சீக்கிரம் வந்துடலாம். சரி தே, இட்லி ஆறுறதுக்குள்ளே சாப்பிடுங்க. ஆமாம் மருமோளே, சாப்பிட்டுட்டு தண்ணி பிடிக்க வேற போகணும். சீக்கிரம் சாப்பிடு. லட்சுமி அக்கா வீட்டில் இருக்கீங்களா? என்ன டீ வளர்ந்தவளே, காலங்காத்தாலே வீட்டுக்கு வந்திருக்க? என்ன துர்கா கொண்ட சௌக்கியமா இருக்கீங்களா? வீட்டுக்கு வந்தமா வந்த வேலையை பார்த்தமான்னு இருக்கணும். துர்க்கா கொண்ட அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, அவ்வளோதான் நீ. என்ன கோவப்படுதீங்க துர்கா கொண்ட? எப்பவும் அப்படித்தானே கூப்பிடுவேன். என்ன டீ வேணும் உனக்கு? எதுக்கு வீட்டுக்கு வந்த? லட்சுமி அக்காவை பார்க்க வந்தேன். எதுக்கு இப்படி கத்துதீங்க? ஆமாம், நான் கழுத இப்படி தான் கத்திக்கிட்டு கிடப்பேன். பார்க்க அப்படித்தான் இருக்கு. ஒரு மரியாதை தெரியாமல் வளர்த்து வச்சிருக்காங்க வீட்டில். ஏம்மா என்னென்னதான் இருக்கீங்களம்மா, இப்படி பாடா படுத்துதாளுங்க. என்ன ஆச்சு இன்னைக்கு உங்களுக்கு? காலங்காத்தாலே பேய் பிடிச்சிட்டோ? ஆமாடி, பேய் பிடிச்சிட்டு மந்திரவாதியை கூட்டிகிட்டு வந்து பேயை வரட்டு. நான் லட்சுமி அக்காவை தான் பார்க்க வந்தேன். லட்சுமி அக்கா இருக்காங்களா இல்லையா? இருக்காம எங்கே போறா? இருக்கா. லட்சுமி அக்கா வாட்டி நெட்டச்சி, என்ன காலையிலே வந்திருக்க? ஏக்கா குழு பைசா வாங்கிட்டு வர சொல்லி ராணி அக்கா அனுப்பி விட்டாங்க. குழு பைசாவா? எந்த குழு பைசா? ஐயோ, இதை பற்றி அத்தைக்கு தெரியாதே. இவ வேற சொல்லிட்டாளே, இவங்க எதுவும் கேட்பாங்களே. காலையிலேருந்து வேற கோவமா மூஞ்சி தூக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எப்படியாட்டி ஏமாத்தி நெட்டச்சி உள்ள கூட்டிட்டு போயிருவோம். நெட்டச்சி, உங்க அம்மா கொடுத்து வச்சிருந்த துட்டை தானே சொல்லுதே, என்கிட்ட தான் இருக்கு, வா எடுத்து தாரேன். என்ன சொல்லுதாக இவங்க? ஒன்றும் புரியலையே. சரி, என்னன்னு போய் கேட்போம். சரிக்கா தாங்க. என்ன பைசா? என்ன கேட்காவா? ஏத்தே, அவங்க அம்மா என்கிட்ட துட்டு கொடுத்து வச்சிருந்தாங்கத்தே. அவங்க வீட்டில் எலி தொல்லை ரொம்ப இருக்கா, எலி கடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க. நான் பீரோவில் வச்சிருக்கேன் தே, எடுத்து கொடுத்துருதேன். அடுத்தவங்க துட்டெல்லாம் நீ எதுக்கு வாங்கி வைக்க? அவங்க வீட்டில் வைக்க முடியலன்னு கொடுத்தாகத்தே, நான் இப்போ கொடுத்துருதேன்.
வீட்டில் வைக்க முடியலன்னா பேங்கில் போட வேண்டியதானே, உன்ட்ட எதுக்கு கொடுக்கணும்? எத்தே நம்ம வாங்க மாட்டேன் தே, கொடுத்துருதேன். நெட்டச்சி நீ உள்ளவா, நான் எடுத்து தாரேன். ஆ சரிக்கா, இந்த வாரேன். லட்சுமி அக்கா, என்ன உங்கள் மாமியார் பேய் பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்காங்க? நீ வா, நான் சொல்லுதேன். நம்மளுக்கு தெரியாம என்னமோ செய்தாளுங்க, என்னன்னு தான் புரிய மாட்டேக்கி. லட்சுமி அக்கா, என்னாச்சு? எதுவும் பிரச்சனையாக்கா? உங்கள் மாமியார் ஏன் இப்படிலாம் பேசுதாக? அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. காலையில இருந்து இன்னைக்கு இப்படித்தான் இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் சிடு சிடுன்னு உழுதாக, எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இப்படி பேசுறதே சரியில்லாம இருக்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இப்படிலாம் இருக்க மாட்டாங்கல்லக்கா, ஏன் என்னன்னு கேட்க வேண்டியதானே? எங்க கேட்க, கிட்ட போனாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுதாக, பயமா இருக்கு. சரி விடுங்க, சரியாயிரும். சரி டி, குழு பைசா கேட்டு வந்தியே, இரு எடுத்து தாரேன். குழு பைசானோடனே என்னை உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. உங்கள் மாமியாருக்கு தெரியாதோ? ஆமாடி, அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. துட்டு இருந்தா பேங்கில் கொண்டு வைக்கணும், இல்லைன்னா வீட்டில் வச்சுக்கிடணும், அவ்வளோதான். இந்த குழுவில் சேர்றது அது இதுன்னு அலையிறதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. அப்புறம் ஏதாட்டு சொல்லுவாங்க. அதனால தான் நான் தெரிய வேண்டாம்னு நினச்சேன். இவங்களுக்கு தெரியாதுன்னு என்ன செய்ய? இன்னைக்கு குழு மீட்டிங் இருக்கு. மீட்டிங்க்கு நான் வர முடியுமான்னு தெரியலையே, கடையை வேற போடணுமே. ஏக்கா, ஒரு அரை மணி நேரம் ஆகும்க்கா, வந்துட்டு போயிருங்க. பாப்புண்டி, முடிஞ்ச வார என்ன, இல்லைன்னா நீ மீட்டிங்க்கு போவல்ல, என்ன பேசுதாங்கன்னு கேட்டு வந்து என்கிட்ட சொல்லு. ஏக்கா, நீங்களும் வந்தாதான்க்கா நல்லா இருக்கும். நான் தான் கடையை போடணும்னு சொல்லுதம்ல. இன்னைக்கு புது லோன் பற்றி பேச போகிறோன்னு ராணி அக்கா சொல்லி விட்டாங்க. அதனால தான் உங்களை கூப்பிட வந்தேன். லோன் பத்தியா? லோன் தருவாங்களா? ஆமாக்கா, புதுசாக எதுவும் லோன் தராங்களாமே. பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்ட வட்டிக்கு கடன் வாங்கியாச்சு. லோன் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். அந்த கடனை திருப்பி எப்படியாவது அடைச்சிடலாம். ஆமாக்கா, தண்ணி முறை வேற. தண்ணி வந்துட்டு எல்லாரும் பிடிக்க போய்கிட்டு இருக்காங்க. நீங்களும் வாரீங்களா? ஆமா, இன்னைக்கு தண்ணி முறையில. அதையும் மறந்துட்டீங்களா? என்னடி செய்ய, காலையில் எழுந்திரிச்சு புளியோதரையை செஞ்சு கொடுத்து பூரி கிழங்கு செஞ்சு இந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிட்டு. இதுல எங்க அத்தை வேற மூஞ்சை முகரையும் தூக்கிட்டு கிடக்காங்க. அவங்களை எப்படி சமாளிக்க, பிள்ளைகளை எப்படி அனுப்ப, இது ஒரே பாடா இருக்கு. இதே தண்ணி முறையில எங்க ஞாபகத்துல இருக்கும்? இவங்க ஏன் இப்படி மூஞ்சி தூக்கிட்டு அலையுதாக? திடீர்னு இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்தாங்க. தெரியலட்டி, வேற வாட்டி பேசி பார்க்கணும். மூஞ்சி தூக்கிட்டே இருக்காங்க, பேசவும் பயமா இருக்கு. எது பேசினாலும் எரிஞ்சு எரிஞ்சு உழுதாக. பிறகு நம்ம நாளைக்கு பம்பாய்க்கு போகணுமே, இவகிட்ட சொல்லிட்டு தானே வரணும். பிள்ளைகளை பார்க்கணும்ல. எங்க வீட்டுக்காரர் இருக்காரு டி, வரலன்ட்டாரு. அவரு இருக்காரு. காலையில எப்படியும் பிள்ளைகளை ஆளாளுக்கு மாத்தி மாத்தி பாத்துக்கிடுவாங்க. மாமனாரு மாமியாரு வீட்டுக்காரு 3 பேர் இருக்காங்கல்ல, யாராவது பார்க்கட்டும். ஆமாம், பிள்ளைகள் தான் வளர்ந்துட்டாளுகள்ல. சாப்பாடு மட்டும்தானே யாராட்டும் செஞ்சு கொடுப்பாங்க, சாப்பிட்டு போயிடுவாளுக. ஒரு நாளைக்கு தானேக்கா, நம்ம அதுக்கு பிறகு வந்துடுவோம். ஆமாடி, வேற யார் வீடுன்னா போகாம இருந்துக்கிடலாம். கல்யாணத்துக்கு தான் போயிட்டோமேன்னு. சாணியாக்கா வீடு ஏரோப்ளேன்ல டிக்கெட்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நம்ம வரலன்னு சொன்ன ஒரு மாதிரி இருக்கும். அதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். வீட்டில் வேற இப்படி பிரச்சனையா கிடக்கு, நான் என்னதான் செய்ய? நான் வேணா துர்கா கொண்டுகிட்ட போய் கேட்கட்டா, என்ன பிரச்சனை, எதுக்கு இப்படி இருக்கீங்கன்னு? வேண்டாம் டி, என்ன கோவத்தில் இருக்காங்கன்னு தெரியாம நீ வேற போய் வாயை கொடுக்காத, வாங்கி கட்டிக்கிட்டு வந்துடுவேன். ராத்திரி வரைக்கும் நல்லா இருந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு இப்படிலாம் பேசுனா பிறகு கோவம் வராதா நம்மளுக்கு? என்ன செய்யட்டி, மாமியார் ஆச்சே, நம்ம தானே விட்டு கொடுத்து போகணும். எங்கள் மாமியாரெல்லாம் இப்படி பேசுனா நான் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். நானும் நல்ல கேள்வி கேட்டு விட்டுருவேன். சரி டி, தண்ணி பிடிக்க வேற போகணும்ல, போகுமா? நான் முதல்ல போகிறேன், நீங்கள் பின்னாலே வாங்க. பிறகு அது வேற வந்தா கூட்டிகிட்டு போயிட்டான்னு உங்கள் மாமியார் ஏதாட்டும் ஒன்று சொல்ல போகுது. சரி டி, நீ முன்னால போ, நான் குடம் பானையை விளக்கிட்டு பின்னாலே வாரேன். வரிசையை போட்டு வை. தண்ணி அப்போதே வந்துட்டான். ஆளாளுக்கு அடிச்சுட்டு சண்டை போட்டு கிடப்பாளுங்க. நீங்கள் வாங்க, நான் போகிறேன். வீட்டிலே பைப்பு இருக்குது, தண்ணியை பிடிச்சி குடிக்க வேண்டியதானே. இந்த மாமியார் ரோட்டு பைப்பில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்தால் தான் நல்லா இருக்குங்க. சரி, நம்மளும் ஒரு குடத்தை தூக்கிட்டு போவோம்.